அக்கா தங்கைகளுக்கும் வணக்கம். நாடகம் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை, நாடக நடிகர்கள் இல்லைன்னா சினிமா நடிகர்கள் இல்லை. நாடக நடிகர்களாக இருந்து சினிமா நடிகர்களானவங்க உருவாக்குனது அந்த நடிகர் சங்க கட்டடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1965 நான் சினிமாவுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏக்கர் தாண்டி ஒரு பொட்டல் இடம், அந்த வடகோட்டு பகுதியில் ஒரு சின்ன மேடை, சிமெண்ட் மேடை இருந்துச்சு. 10 அடி ஒரு ரூம் இருந்தது. ரூமுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கும், ஒரு அக்கவுண்ட் புக் இருக்கும், கலைவாண என்எஸ்கே படம் ஒன்று அங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம். இதுதான் நடிகர் சங்கத்துடைய அடையாளம். 1965 வெளியில் ஒரு மண் பானை இருக்கும், மேலே பிளைவுட் ஒன்று இருக்கும், ஒரு சாதாரண அலுமினிய டம்ளர் இருக்கும். இந்த திறந்தவெளி மைதானத்தில் நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராம, நம்பியார் போனவங்களாம் வாலிபால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. இதுதான் 1965 துவக்கத்தில் நடிகர் சங்க இடம். அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த நடிகர் சங்க சுவாமி சங்கர்தாஸ் அந்த கலைஞர் உருவாக்கியவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகர்கள். நீ புரிஞ்சுக்கணும். யாராரு? சிவாஜி அவர்கள் களம் கண்ட கவிஞன் போட்டார், மனோகர் காடமுத்திரின்னு போட்டார், சேவா ஸ்டேஜில் பாஞ்சாலி சபதம் போட்டாங்க, பாலச்சந்தர் நீர்க்குமிழி போட்டார், அப்பாவின் ஆசை டிகேஎஸ் போட்டார். இப்படி இத்தனை கேஏ தங்கவேல் நாடகம் போட்டாருங்க. முதல் நாள் கேவி மகாதேவன் இசைக்குழு, கடைசி நாள் எம்எஸ்சி இசைக்குழு. இப்படி அத்தனை நாடக கலைஞர்களும் சினிமாவுக்கு சேர்ந்து அவங்க உருவாக்குனது தான் இந்த நடிகர் சங்க கட்டடம். நீங்க புரிஞ்சுக்கணும். சிவாஜி அவர்களை பற்றி என்னுடைய வயசுல பல பேர் தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு வாரம் நாடகம் இல்லை, ஒரே ஒரு வேளை சாப்பிடலாம் முடிவு பண்ணி ஒரு பெரிய வாழையில கூட்டாஞ்சோறு பண்ணாங்க, சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணாங்க. எல்லாம் வெடிய வச்சு எரிச்சு கடைசியில் பார்த்தா சாதம் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வேக்காடு பத்தலை, கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சா சரியா போகணும்னு வேகமாக தண்ணி ஊற்றுனாங்க. ஊற்றுனது கெரோசின். இந்த கெரோசின் ஊற்றி அந்த இரவும் சிவாஜி உள்பட அத்தனை பேரும் சாப்பிடாமல் படுத்திருக்கிறார்கள். அந்த சிவாஜி தான் கந்தன் கை படத்திலே வீரபாகவான் நடித்தார். இங்க வந்திருக்கார் அசோகன் சார் பையன் வந்திருக்கான். அசோகன் சார் திருச்சியில் சென்ட் ஜோசப் படித்த மாணவர். அவர் சூரபத்மன் வேஷம் போட்டிருக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாகு. ஏபிஎன் கூப்பிடாரு, நாங்களாம் நாடகக்காரன் தான், ஷூட்டிங் போய் பாரு, நீ புதுசாக சினிமாவுக்கு பாருனாங்க. அங்கே போய் ஷூட்டிங் பார்த்தேன். ஆட்டுக்கடா மேசில் உட்காந்துருக்காரு சூரபத்மன். சிவாஜி வந்திருக்காரு. முருகனா யார் அவன்? அவனை யார் என்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேரோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன், வேலன் வேதத்திற்கு சேலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அது முகன் என்பார். உன்னையும் வதைத்த பின் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நான் ஆமாம், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ யார்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் 1064க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இந்த பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் என்ன 1000 முகன் படைத்தவனால் இல்லை. இந்த சூரனை வெள்ளை உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை, என் ஐயன் கட்டளை இடலை, வந்தா உன்னை தொடலை போடாங்க. இதை பார்த்துட்டு 3 நாள் தூக்கம் இல்லை. இந்த ஆள் கூட எப்படி நடிக்க போறாமன்னு 7 வயசுல நடிச்சுட்டு வந்தாங்க. சரி, போயிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தா சிவாஜிக்கே வாத்தியார் ஒருத்தர், கேடி சந்தானம் பேரு, அவர் பாட்டு எழுதுவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்பதான் புதுசா வந்த பையன், காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கான். அழகா பாடுவார். 1000 நிலவேவான் எம்ஜிஆர் பாட்டு பண்ண பையன் கூட வந்திருக்கான்.
வந்த உடனே தம்பி ஒரு பாட்டு இருக்குது, இதை நீ வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணோம்னா. இல்லைண்ணா நான் ரெக்கார்டிங் தேட்டரில் பார்த்து பண்ணிக்க வேணாம் அப்படின்னா. ரெக்கார்டிங் தேட்டரில் இது சொல்ல முடியாது தம்பி, கொஞ்சம் கஷ்டமான பாட்டுன்னா. அது எப்படின்னா கஷ்டமான பாட்டுனார். ஏற்பின் படிச்சு காட்டினார். அனங்கன் அங்கஜனன்பன் வசந்தன் மன்மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவா, கலம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலமும் செயலல்லவா, நீ இல்லை என்றால் பாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகுமிசையே அமுத நிலையே உணது செயலார் அந்தரங்கை சென்று பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சம் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் புரிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், குணம் கொள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம், மன்னாவா கண்ணேவா. ஐயோ சாமி பாட்டை கொண்டு வாங்கிட்டு போய் வெடிய வெடியா படிச்சது எஸ்வி பாஸ்மணி பாடின கண்காட்சியில் பாட்டு வரும். அப்புறம் கேபி சுந்தராம்பாள், உங்களுக்கு எல்லாம் தாய் இல்லவா, கேபிஎஸ் தாய் ஞாபகம் வச்சுங்க. நம்ம தியாகராஜ பாகம் வந்து தங்க பிளேட்டை சாப்பிட்டவர். இந்திய வரலாற்று எந்த நடிகனும் தங்க டம்ளர் வச்சு தங்க பிளேட்டை சாப்பிட்டவன் கிடையாது. அந்த தியாகராஜ பாகம் வந்து 750 ரூபா படத்துக்கு வாங்கும்போது இந்த கேபிஎஸ் அம்மையார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி ஞாபகம் வச்சிருக்கு. 1 லட்சம் ரூபாய். நம்ம தான் மைக் வச்சு கத்திட்டு இருக்கிறோம். 10,000 பேருக்கு இலங்கையில போய் 1927 வித்தவுட் மைக் 10,000 பேருக்கு பாடின பொம்பளை அந்த கேபிஎஸ் பாட்டு. எஸ்ஜி கிட்டப்பா பாடினாங்க. 1.1% எஸ்ஜி கிட்டப்பா கூட பாடினாருன்னு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. சேர்ந்து வாழ முடியல. 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. கடைசியில் சேர்த்து போயிட்டாரு. விபூதி இடத்துல வெள்ளச்சாலை அடிக்கிற மூலையில படுத்திருந்தவரை ஹசன்தாஸ் கம்பெனி அடிக்கிறது நம்ம சத்தியமூர்த்தி, வீர சத்தியமூர்த்தி காமராஜோட குருநாதரை கூட்டிட்டு போய் மகா கலைஞர் நீ உன் வாழ்க்கை வீணா போட்டான் கூட்டிட்டு போய் வெள்ள ஆம்பளை வேஷம் போட்டு அந்த நாளில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய கேபி சுந்தராமா ஞாபகம் வச்சுங்க. 1934 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்புறம் கேபி இவர் எஸ்.எஸ். வாசன் படம் எடுத்தாரு, ஔவையார் படம் எடுத்தாரு. ஔவையார் சங்ககாலத்துல இருந்து 3 ஔவையார் வந்து 3 ஔவையார் சேர்த்து படம் எடுத்து 6 ஆண்டுகள் படுத்தாரு. அந்த 6 ஆண்டுகளுக்கு கேபி சுந்தராம்பாள் 4 லட்சம் ரூபாய் 1953 4 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை கேபிஎஸ் அவர்கள் தான். அந்த அம்மா 64 வயசுல இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. மூச்சு வாங்குது தம்பி, இவன் தீசம் சதீசம் கண்டம்னு 3 ராகத்துல பாட்டு போட்டுக்க புண்ணக்குடி வைத்தியனால. ஏபிஎன் மூச்சு வாங்குதாப்பா, யாரு பாரு சிவன் வேஷம் போட்டு அடிக்க போறவன் இல்லம்மா, அது பார்வதி வேஷம் போட்டு 80 வருஷம் மாதிரி பொண்ணு வித்யானா வித்யா தெரியும் சின்ன பிள்ளை ஆடிட்டு இருக்குது. சிவன் வேஷம் போட்டு ஆடு யாரு சொல்லவே இல்லையேன்னாங்க. அது கோயம்புத்தூர் பையன் ஒருத்தானா, அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, தெரிஞ்சுக்குவானா. ஆக நான் சாகர் கூட நீ பாட்டு எடுக்க மாட்டேன். கூப்பிட்டு ஏபிஎல் கூப்பிட்டு பாரு அம்மா அவங்க சந்தேகப்படுறாங்க, இனி என்ன பண்ணுவே தெரியாது. 15 நாள் இல்லை 20 நாள் நீங்க ஒத்திகை பார்த்து வித்யாவோட பிரமாதம் எப்ப ஆடுறான்னு சொல்றேன், அன்னைக்கு தான் ஷூட்டிங் சொல்லி இங்க யோகரசிம் கல்யாண மண்டபத்துல காலையில 6 மணிக்கு 9 மணிக்கு போயிட்டாங்க. 6 வரைக்கும் 15 நாள் ரிஹர்சல் பார்த்தேன். அப்படி பாடி 6 நாள் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் எனக்காக 1964 பாடின பாட்டு கண்ணதாசன் எழுத பாட்டு. தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் நாடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்திபிகள் முழங்கிட ஓர்கணமே, காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளம் துணையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன் பற்றுத்தரும் பரமன் துணையன சுற்றத்தோல் மனிதர் குலமொரு இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவின் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெருவாள் அவர்கள் உறவாட, திக்கு பல திமிதி மிதிமையான தக்க துணை தகதக தகவல தத்தங்கள் அலை நடப்பில் உலகாட, இன்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாடவா, 7 செயல் நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கியே நடமாடவா, அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனே அரசனே நடமாடவா, ஆடுகிற காலடையில் காடுபொடி யாகவன அம்மையுடன் நீ ஆடவா, சிரிப்புக்குள் நெருப்புண்டு வரச் செய்த நீ, நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் செய்த நீ, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ, கழிப்புக்கும் உலகம் நடமாடவா, உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளே ஆடவா நடமாடவா. 1972 கேபிஎஸ் எனக்காக பாடின பாட்டு. இந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இடம் நடிகர் சங்கம். அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.